கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு 15/6/2025 ஜூன் மாதம் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஒரு ரத்தத்தாலே மனிதனாகி நம்மளை மகனாக சேர்த்துக் கொண்டார். வாழ்க்கை முதலாகவும் அவரை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பின்பற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளும் போது அவருடைய ஐக்கியமாகும் போது ஒரு உடன்படிக்கை நாம் பண்ணிக் கொள்கிறோம். அதை நிறைவேற்றக்கூட நாளிலே கிறிஸ்தவர்கள் நாம் பல இடங்களில் இருந்து பிதாவாகிய தேவனையும் அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆவலோடு தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பாவத்திற்கு தேவன் ஆசிரிப்பாராக. இதுமாக வந்து கொண்டிருக்கிற சகோதரர்களுடைய சகோதரியை பயணித்திருக்கிற பாதுகாப்பு எழுதி தேவன் தொழில்களை அவருக்கு பங்கு கொள்ள தேவர்களுக்கு உதவி செய்வாராக. நாம் அனைவரும் எழுந்து நமது கரங்களில் உள்ள பாடல் புத்தகத்தில் பாடல் 357 என்ற பாடலை நாம் அனைவரும் உற்சாகமாக பாடி நாம் தொழுகைக்கு செல்வோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினால், கந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரகுவி சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரகுவி சந்ததம், இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மகிழ்வு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகிழ்வு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாகா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாகா, நீரே என்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே என்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில்,
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். அமர்வோம். மீண்டுமாக நமது கரங்களில் உள்ள பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை தெரிந்து கொள்வோம். பாடலில் 584. அனைவரும் உற்சாகமாக நாம் பாடலாம். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் முழங்கிடும் வேளைதான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். எக்காலம் முழங்கிடும் வேளைதான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். அவர் வரும் வேளையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. அவர் வரும் வேளையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. ஆவியின் அச்சாரம் கேட்டிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. ஆவியின் அச்சாரம் கேட்டிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உலக தவளை நதியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக தவளை நதியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னத இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மகிழ்கின்றாரே. உன்னத இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மகிழ்கின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பருண்டு, இயேசு என்னும் நேசருண்டு. உன்னை நேசிக்கும் அன்பருண்டு, இயேசு என்னும் நேசருண்டு. உள்ளத்தை அவரிடம் தந்திடுகிறேன், உண்மைய நித்திய ஜீவன் உண்டு. உள்ளத்தை அவரிடம் தந்திடுகிறேன், உண்மைய நித்திய ஜீவன் உண்டு. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். நாம் கொள்கையின் துவக்கத்தை நாம் கடந்து செல்வோம். துவக்கத்தை நடத்தபடியாக நமது உணவுடைய சகோதரர் இம்மானுவேல் கடந்து வந்து ஜெபித்தபடியாக அவர் எனக்கு அழைக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலோ அப்பா பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய எங்களை கொண்டு சேர்த்து உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்பு கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின திருப்பிக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், எங்கள் மறவாதவர், நீர் உயர்ந்தவர் சிறந்தவர். அப்பா பிதாவே, தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறபடினாலே நான் உண்மை தொழுது கொள்கிறோம் பிதாவே. இப்படியாக தேவதாமே தொழுகையிலே பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மாத்திரமல்ல, வேத வாசிப்பு பகுதிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் தேவதாமே எங்களுடைய ஆத்மாவிற்காக தேவதாமே ஆவிக்குரிய உணவை எங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறக்கூடிய தேவதாமே தாசன் அவர்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இன்று எங்கள் மத்தியிலே ஒரு சத்தியத்தை சத்தியமாக போதிக்க இருக்கிறதான அருமையான ஊழியரை அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.
அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். அவருடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய எல்லா பலவீனங்களையும் மாற்றி அநேகருக்கு தேவதாமே பிரயோஜனமுள்ளவர்களாக அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து தேவதாமே அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியாக கூட நாங்கள் வேண்டல் செய்கிறோம். அதுபோல இந்த பகுதியில் இந்த சபையின் பிராந்திய ஊழியக்காரராகிய அருமையான ஊழியர் ஐயாவுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து வரக்கூடிய நன்றி பிதாவே. ஆபிதாவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், போக்கிலும் வரத்திலும் அது பாதுகாப்பு கரம் அவரோட கூட இருந்து பாதுகாத்து வளர்த்து வரக்கூடிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இப்படியாக தேவதாமே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் வீழ்த்துறதலை நினைவு கூறும் வகையிலே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதை ஆயத்தம் செய்த இல்லங்களை நீர் அதிகமாக ஆசீர்வதியும், குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் பிதாவே. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவதாமே அதில் கையிடக்கூடிய நாங்களும் தகுதியுள்ளவர்களாக இருக்க திரும்பி பாராட்டும், நீங்கள் தகுதிப்படுத்தும். எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் தயவாக மன்னிக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா பிதாவே, இப்படியாக தேவதம் கடந்த நாட்கள் முழுவதும் சபையாருடைய கரங்களை திடப்படுத்தி அதன் மூலமாக நல்ல வருவாய் ஈட்டும்படியாக நீர் தந்த அருமையான நல்ல வாய்ப்பிற்காக கூட ஆசீர்வாதங்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிலிருந்து உமது நாம மகிமைக்காக ஊழியர்களுக்காக பிரித்து வைத்திருக்கிறதான காணிக்கையை கூட நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க கூட நாங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிறோம் பிதாவே. இன்னும் நாங்கள் உற்சாகமாக உமக்கு கொடுக்க தேவதாமே நாங்கள் முதல் கனியை நாங்கள் உமக்கு கொடுக்க எங்கள் உள்ளத்திலே நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக காணப்பட திருப்பி பாராட்டும். இப்படியாக தேவதாமே சபையானது நாளுக்கு நாள் உண்மை அறியும் அறிவிலே வளர்ந்த பிறகு திருப்பி பாராட்டும் பிதாவே. அப்பா பிதாவே, சபையார் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்த வேண்டும் என்று வேண்டல் செய்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, கண்ணீரோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் மிகவும் மன போராட்டத்தில் வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் வியாதியோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் மன சஞ்சலத்தோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் கூட நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தேவதாமே அவர் சமாதானத்தோடும் சுகத்தோடும் செல்லும்படியான கிருபையை தாரும் பிதாவே. உம்மாலே கூடும் எங்களால் ஒன்றுமே கூடாது தேவனே. நாங்கள் பெருகவும் பெருகவும் தெரிந்து பாராட்டும். உடைய வார்த்தைகள் உடைய வசனங்கள் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சமாதானப்படுத்தும், அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டல் செய்கிறோம் பிதாவே. இந்த தொழுகை துவக்க முதல் முடிவு மட்டும் நீங்காத பிரசன்னம் எங்கள் அனைவருக்குள்ள இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்குரியது உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொழுகையின் தோப்பு ஜபத்தை சேர்ந்து கொடுத்தவர்களுடைய சகோதரர் இம்மானுவேல் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நாம் தொழுகையின் வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். நமது கைகளில் உள்ள பசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுகளில் பகுதியை வாசித்து காட்டுவதற்கு நமது சகோதரர் கமிஷனர் இருக்கிறார். கொடுக்கப்பட்டதான வேத பாகம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் நிருபம் 1 முதல் 23 வரை வாசித்தேன். பக்கம் 273 புதிய ஏற்பாடு. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயாதியாருக்கும் சிந்திகாயருக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றையும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமத்தோடும் மற்ற
என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவைகளோ அவைகளையோ செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமருந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சமயம் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தினம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெறும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிரத்தின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் கையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலருடைய போதகத்தை குறித்த 4ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை வாசித்து சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றிகளின் வாழ்த்துக்களை கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு அருமையான பகுதியை திருப்பிய நினைந்திருக்கும். இதிலே ஒரு வசனத்தை சகோதரர் வாசித்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தரணும். பெருங்கால மக்களாக நாம் கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய கருண மக்களாக நாம் இருப்போம் என்பதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் இந்த நாளிலே கூட ஒரு சோர்வடைந்த மக்களுக்கு, அநேக துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு நடுவே இருந்த மக்களுக்கு இந்த ஒரு பகுதி மிகவும் ஆறுதலாக இருக்கும். ஏனென்றால் யார் நம்மை கேட்பார், யார் நம்மை ஆதரிப்பார், யார் நமக்கு ஆதரவு கொள்வார்கள் என்ற ஒரு காலங்களும் கட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வசனங்கள் நம்மை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உபதேச பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த வாரத்தில் உபதேச பகுதி நமது செவ்வாய்ப்பட்டியில் சபை உறுப்பினரும் நமது சகோதரரும் சகோதரர் ஜோர்கா செல்வமாக கலந்து வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான 2வது வாரத்திற்கான தேவ செய்தி கொடுக்கும்படியாக ராமபுரத்துக்கு சபை சார்பாக அவரை கலந்து வருகிறோம்.
ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள பெயராலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு உங்களோடு சேர்ந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு இந்த நாளிலே அடியானுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியருக்கும் சபையாருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். ராமாபுரம் என்று சொன்னாலே என்னுடைய சிந்தையிலே இருப்பது அண்ணன் தான், குடும்பம். அது சில நேரங்களிலே நாம் அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு நாம் செல்லும் போது சில நினைவுகள் நம்மை யோசிக்க வைக்கும், நம்முடைய சிந்தையில வந்து போகும். அது பழைய நினைவுகள். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது சில நிகழ்வுகளை நம்மால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அது. அப்படிதான் அண்ணன் அவர்களும் சபையாரும் குடும்பத்தாரும் என்னுடைய சிந்தையிலே என்னுடைய குடும்பத்தாருடைய சிந்தையிலே அது இருக்கும். எப்போதும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம். சில நேரங்களிலே பேச வேண்டிய சூழ்நிலைகள் சத்தியத்தை குறித்து, விசேஷமாக சத்தியத்தை குறித்து, குடும்பங்களை குறித்து அவர் விசாரிக்கும் போது பேசும்போது அது கேட்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படிதான் வேற எந்த ஞாபகமும் வராது. அவர் என்ன பேசுகிறார் என்பதை உள்வாங்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் அவரிடத்தில் உண்டு. ஆகையினாலே இந்த நாளில் உங்களோடு என்னுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த வாய்ப்பை அடியாக கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு மீண்டுமாய் நான் நன்றி சொல்லுகிறேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே அங்க சத்தியமே சரியில்லை, அந்த சபையில சத்தியமே சரியில்லை, அந்த ஊழிகாரர் சத்தியத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றாரு, சொல்லுமா இல்லைங்களா? சரி, இந்த சத்தியம் என்பது என்ன? இந்த சத்தியம் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்வது அவசியம். புரியுதுங்களா? சத்தியம் சத்தியம் பேசுறோம். அநேக எங்கு பார்த்தாலும் இந்த வார்த்தை தான். இந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாய் நாம் படிக்க போகிறோம். அது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அது ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது இவ்வளவு நாளா நாமளும் இதை தான் சொல்லிட்டு இருந்தோம், இதனுடைய சாராம்சத்தை தெளிவா சொல்லலையே மக்களுக்கு என்ற ஒரு யோசனை வந்த பொழுதுதான் இந்த செய்தியை குறித்து, இந்த வசனங்களை குறித்து நான் படித்து இதை ஆயத்தப்படுத்தினேன். இது பிரயோஜனமா இருக்கும் என்பதை குறித்து தான் நான் யோசித்தேன். ஆகினாலே இந்த சத்தியம் என்பது வடமொழி சொல். சத்தியம் என்ற வார்த்தை வடமொழி சொல். இதனுடைய தமிழ் வார்த்தை என்ன தெரியுங்களா? உண்மை. இந்த தமிழ் வார்த்தை உண்மை. ஆகினாலே இந்த வேதாகம ரீதியாக
சத்தியம் உண்மை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்வது அவசியம், தெரிந்து கொள்வது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே முதல் சபையும் உன்னதமான ஒரு சத்தியம் கிறிஸ்துவ சபைதான். வேதாகம் ரீதியாக என்று நாம் பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருமை பேசுதல் எங்க சபைதான் வேதாகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சபை, வேற எந்த சபை இல்லைன்னு நாம் அடிச்சு பேசுறோம். அதே போலதான் கடவுளுடைய வார்த்தையை குறித்தும் அடித்து பேசணும். நாம் யாரா இருந்தாலும் சரி, பயப்படவே கூடாது. பயப்படவே, நாம் இப்ப வாசித்த பிலிப்பு நிறுவனத்தில் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பேச செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த ஒரு நம்பிக்கை 100% இருக்கணும். அந்த நம்பிக்கை 100% இருந்தால்தான் நாம யாரை குறித்து பயப்பட மாட்டோம், தைரியமா பேசுவோம். ஆகினாலே இந்த சத்தியம் என்பது மனிதனிடத்தில் வந்ததல்ல. யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்போ மனிதனிடத்திலிருந்து வருகிற அந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணுவோம்? அந்த அளவுக்கு உள்வாங்க மாட்டோம். ஆனால் இந்த சர்வத்தை படைத்த சர்வலோகத்தின் அதிபதியாக இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அது அவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆகினாலே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? செவி கொடுக்க வேண்டும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க வேண்டும். இது வேத வசனம், அதுதான் உண்மை. எனக்கு அநேக மக்கள் வேதத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. உள்ளவே இருக்கு. இது சமுத்திரம், கடவுளுடைய வார்த்தை சமுத்திரம். அதனால வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாரு? ஒருவன் போதித்தால் அப்படின்றார். ஒருவன் போதித்தால் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற வார்த்தைகளே எடுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனே சத்தியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிப்போமா? நாம் வேதாகமத்தை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 65வது அத்தியாயம் 16வது வார்த்தை. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். எந்த தேவன்? சத்திய தேவன், உண்மையுள்ள தேவன். புரியுங்களா? ஆகினாலே நாம் தேவனுடைய சத்தியத்தை, அது என்ன என்பதை, யாருடைய வார்த்தை என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119வது சங்கீதத்தில் சங்கீதக்காரர் எழுதுகிறார். இந்த சத்தியம் என்ன என்பதை 119வது சங்கீதம் 142வது வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய நீதி நித்திய நீதி, உங்களுடைய வேதம் சத்தியம், உங்களுடைய வேதமே சத்தியம். தெளிவா இருக்கிறது. அப்போ நாம் இந்த சத்தியத்தை குறித்து பேசும்போது அதிலே 151வது வார்த்தை, கர்த்தாவே நீர் சமீபமா இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? சத்தியம் என்றால் அது வடமொழி சொல், அது தமிழ் வார்த்தை உண்மை.
நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்க கற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா ஊழியர் போதித்து இருப்பார். வேதாகமத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. சமஸ்கிருதம் கலந்த தமிழ் மொழி, இது சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது சரிங்களா? ஆகினாலே நான் சாகர வரைக்கும் இந்த சமஸ்கிருத வார்த்தையே நான் பேசி பேசி நம்முடைய பின் சந்ததிக்கு அவங்க தெளிவா வருவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? தெளிவான வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகினாலே அதிலே 161வது வசனம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். இந்த நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்றால் முடிவு கிடையாது. அதுக்கு முடிவே இல்லை, அழிவும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை மனிதனுக்கு கொடுத்தவர் அழிவில்லாதவர். எப்படிப்பட்டவர்? அழிவில்லாதவர். ஆகினாலே அவருடைய வார்த்தைக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. அழிவில்லாத ஒரு தேவனாகிய கடவுளை, ஒரு தேவனை, வல்லமை உள்ளவரை, புரியுதுங்களா? வல்லமை உள்ளவரை, ஆவியா இருக்கிறவரை நாம் தேவனாக பெற்றிருக்கிறோம். ஆகினாலே அவருடைய வார்த்தைகளும் கூட அழிவில்லாதது, அழிவு இல்லாதது. இயேசு கிறிஸ்து நற்செய்தி புத்தகத்திலே பேசுறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிவதில்லை. அப்புறம் சொல்றாரு, அதுல ஒரு எழுத்தாகிலும், கவனிங்க, அதுல ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அப்படின்றார். இதுல இருக்கிற ஒரு வார்த்தையோட அழியாதான். அதே நேரத்தில் இதுல எழுதி இருக்கிற உறுப்புனா என்ன? எழுத்தின் உறுப்பு. கமா, புலிஸ்டாப்பு, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, இதெல்லாம் இதுதான் உறுப்பு. இது கூட ஒழிந்து போவாராங்க. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கேள்வி, அதாவது இயேசு கிறிஸ்து விசாரிக்கும் போது அங்கே ரோமாபுரி அதிபதி பொந்தி பிலாத்து முன்பாக இயேசு கிறிஸ்து கொண்டு போய் நிற்கப்படுகிறார். அவரை விசாரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். சத்தியத்தை குறித்து அவர் பேசும்போது பொந்தி பிலாத்து கேட்ட, சத்தியம் என்றால் என்ன? என்னங்க சத்தியம் என்றால் என்ன? புரியுதுங்களா? சத்தியம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறான் பொந்தி பிலாத்து. அந்த சத்தியம் என்றால் என்ன என்பதுதான் நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுல இந்த கேள்வி நேர்மையாகவோ அல்லது கிண்டலாகவோ கேட்கப்பட்டு இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இது இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. இது சத்தியம் என்றால் என்ன? அந்த பொந்தி பிலாத்து மாதிரி நம்மை நாமே கேட்டுக்கொண்டு நாம் இதை படிப்பது அவசியமா இருக்கிறது. நாகரிகமும் கலாச்சாரமும் அதிபுத்தியும் எகத்தாளமும் எல்லாம் தெரியும் என்ற மனப்பாவும் இல்லைங்களா? மற்றவர் சொல்வதை கேட்க மறுக்கும் எண்ணமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. புரியுதுங்களா?
இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கேள்வி நாம் மறுபடியும் பார்ப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. மிக மிக அவசியமா இருக்கிறது. அநேகர் ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் சகோதரர் நிறைய பேர் அப்படி சந்திச்சிருக்கிறோம். அவங்க சொல்றதுதான் இப்படி இருக்கிறாங்க மக்கள். அதனாலதான் சொல்ல வரேன். ஆகினால இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை குறித்து, மனிதனை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். என்ன எழுதுறார் தெரியுங்களா? அதிக ஆக்கினையை அடைவோம் என்று. ஆக்கினை என்றால் தண்டனை. அதிக தண்டனையை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. போதகர் என்றால் போதிப்பவர். அப்ப யாருக்கு அடி? முதல்ல போதிப்பவருக்கு தான். அதிக தண்டனையே அந்த போதகருக்கு தான். அப்போ எப்படி இருக்கணும்ன்றாரு? இதை சிந்தையில வச்சுக்கோ, இதை மனசுல வச்சுக்கோ. அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை என்ன பண்ணு? தயார்படுத்திக் கொள். அது மட்டுமல்ல, இதை போதிக்கிறவர் எப்படி இருக்கணுமோ தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது இல்லைங்களா? போதிக்கிறவன் தான் போதித்தபடி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு பிரசங்கர் நல்லா அவசரமா பேசுறார். பாவம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட அந்த தீய பழக்கம் இருக்குது. அந்த தீய பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவரு சொல்றாரு தீய பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறார். இது சரியா? இல்லை. அதுல போதித்தவன் தான் போதித்தபடி அந்த போதனைக்கு ஏற்றபடி அவன் வாழ வேண்டும் முதல்ல. அப்போ நான் அந்த போதனைக்கு தகுதி உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் முதல்ல. என்கிட்ட நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் என்னிடத்தில் இருப்பதையே நான் பேச வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்களை நான் பேச வேண்டும். என்னிடத்தில் இருந்த தீமைகளை, பாவத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகனை கொண்டு என்னை எடுத்து போட்டதினாலே, என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்ததினாலே நான் இப்போது மாற்றப்பட்டவனாயிருக்கிறேன். ஆகினாலே அப்படிதான் நானும் என்ன பண்ணோம்? மற்றவர்களை மாற்றும்படியான ஒரு சத்தியத்தை போதிக்கிற நான் முதல்ல எப்படி இருக்கணும்? மாற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கணும். ஆகினாலே இதை யாருக்கு எழுதினாரோ, யாக்கோபு இதை யாருக்கு எழுதினாரோ அவர்களை சகோதரர்கள் என்பதை இங்கே நினைவு கூறுகிறார். அந்த சகோதரர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இது யாக்கோபு பொதுவா எழுதுகிறார். தலைப்பிலே இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அப்படி சொன்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், அப்படின்னா கிறிஸ்தவ சபை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு இது. அதனால்தான் அது பொதுவான நிருபம் என்று எழுதுகிறார். நற்செய்தி போதகராக இருப்பதின் தன்மையை குறித்து இங்க பேசுறார். இந்த போதகர் என்ற வார்த்தை இருக்கிறத நிறைய பேர் போதிக்கிறது, பிரசங்கம் பண்ணது, இந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லுகிற இந்த போதகர் அவர் யார் என்று சொன்னால் நற்செய்தியை போதிக்கிறவர். நற்செய்தியை போதிக்கிறவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் போய் ஒருத்தருக்கு நற்செய்தியை சொல்லும் போது, பாவத்தில் இருக்கிறவருக்கு நான் போய் நற்செய்தியை சொல்லும் போது நான் எப்படி இருக்கணும்? ஏன்னா அந்த நற்செய்தியின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொருவரை இந்த ரட்சிப்புக்குள் நான் கொண்டு வர வேண்டும். நான் அல்ல,
என் மூலமாய் இயேசுடைய நற்செய்தியை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து நான் அங்கே சாட்சியா சொல்ல வேண்டும். என்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்மை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போதிக்கும் போது. ஏன்னு சொன்னா நாம எப்படி முன்காலத்தில் இருந்தோம் அப்படிதான் அவர் இருக்கிறாரு. உதாரணத்துக்கு எங்க தாத்தா ஃபேமிலி ஊர்ல சாமியார் ஃபேமிலி, எங்க ஃபேமிலி சாமியார் ஃபேமிலி. 10 மயான கொள்ள செய்த எங்க தாத்தா தான். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தை நான் சந்திக்கும் போது நான் தைரியமா பேசலாம் இல்லைங்களா? நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், என்னோட தாத்தா பாட்டி என்னோட அப்பாவெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போய் கூட கேட்டு பாருங்க. ஊர்ல இப்போ கூட கேட்டு பாருங்க. 10 பீட்டர் பாண்டிமன் ஊழியர் அவர் இறந்துட்டார். அவங்க நாங்கள் அவரெல்லாம் ஒரு அதே ஊர் தான், அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அப்போ இப்போ போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, போனேன்னா ஏய் பம்படிச்சு மாதிரியா இருக்கிற, உடுகடிச்சு மாதிரியா இருக்கிற, செல்பாண்ட மாதிரியா இருக்கிற அப்படின்வாங்க. அவங்க மனக்கலை இன்னும் அதை பழச அப்படி இருந்தா நீ இப்படி இருக்கிறே, ஆச்சரியமா இருக்கிறே அப்படின்வாங்க. ஒரு மாற்றம். நான் எங்கேயோ இருந்துக்கிட்டு அங்கே போய் வாட்சிட்டு இருந்தாட்டா அர்த்தம். அது ஒரு கலை, அவ்வளவுதான். பம்பை அடிப்பது, உடுக்கை அடிப்பது, சிலம்பம் ஆடுவது ஒரு கலை. அந்த கலையை நான் ஆர்வமாய் கற்றுக்கொண்டேன். அதான் என்னை கூப்பிட்டு ஆட வைப்பாங்க, அடிக்க வைப்பாங்க. அது கலை, அவ்வளவுதான். அது கடவுள் என்று நான் நினைக்கல. அப்போ கூட அது கடவுள் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு கலை. அந்த கலையை நான் அங்கே என்ன செய்யறேன், காட்டுகிறேன். இவ்வளவுதான். அது ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப நான் என்ன போய் முடியுமா? தைரியமா நிச்சயமாக்க முடியும். இதே தாங்க. ஒருவேளை பீழை சபையில் இருக்கலாம், இல்ல கடவுளே யாரும் தெரியாம இருக்கலாம். தெரியல. அங்க பவுல் மாஸ்டர் சொன்னாரு, நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவனை அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு வார்த்தை பார்த்தாரு. அந்த அறியப்படாத தேவன் யார் என்பதை என்ன பண்ணாரு பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களும் நாம் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களை சந்திக்க தேவன் யாருன்னு தெரியாது. தேவன் யாருங்க? தேவன் என்பதோ மூலப்படி இல்லைங்கய்யா. தேவன் என்பதோ மூலப்படி. தமிழ் வார்த்தை என்னதுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தாங்க நான் நிறைய இப்போ யூஸ் பண்றேன். அது ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் வார்த்தை சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்கலன்றாரு. ஊழியர் சொல்றாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ என்ன படிச்ச? தமிழ் தானே படிச்ச. இன்னமும் அந்த மூலமொழியை நாம் பேசிட்டு இருந்தோம்னா நாம தமிழ் வார்த்தையை எப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம்? தேவனை கடவுளை குறித்த வார்த்தைகள். ஞானஸ்தானம் அது என்ன? சமஸ்கிருதம். ஜனோன்றோம் சமஸ்கிருதம். அப்ப அந்த ஞானஸ்தானத்துடைய தமிழ் வார்த்தை என்ன? திருமுழுக்கு, முழுக்காட்டுதல். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறினார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசி. அங்க ஜலத்து சில இடத்துல ஜலம், சில இடத்துல தண்ணீர். தண்ணீர் தான் தமிழ் வார்த்தை. அவர்கள் இருவரும் தண்ணீரில் இருந்து கரையேறினார்கள். அழகா இருக்குது. நாம் தமிழ் வார்த்தையை கற்றுக்கொண்டு வேத வசனங்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் போது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆகினாலே இந்த நற்செய்தி நாம் பெரும்படியாகவே இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருங்க? மாம்சத்திலே வந்தான். யோவான் எழுதின நற்செய்தி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை 14:1 நாம் வாசிக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. 14 எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஏற்ற ஒரே மகிமையாகவே இருந்தது.
யோவான் அழகாக எழுதுறார், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் எவனோ அவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. ஏன் மாம்சத்தில் வந்தார்? மனிதனை சந்திப்பதற்கு மனிதனாய் வந்தார். அவர் வேற ரூபத்தில் வந்திருந்தா சந்திச்சிருக்க முடியாது. தேவன் ஞானம் உள்ளவர், தேவன் ஞானம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட அந்த ஞானமுள்ள தேவனுக்கு நாம், பிதாவுக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம எப்படி இருக்கணும்? ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவங்க அப்பா என்ன மாதிரி மனுஷன் தெரியுங்க, அறிவா பேசுவார், ஞானமா பேசுவார். அவங்க பையனும் அப்படியே பேசுறாருயா. இதுதாங்க நம்ம உலகத்துல சொல்றோம், ஒரு அப்பாவை மகனை வச்சு பேசுறோம். அதே போலதான் கடவுளை வைத்து நாம் பேசும்போது கூட நாம் யாரா இருக்கிறோம்? இப்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கூட அந்த முற்பதாக்களை போல நாமும் என்ன பண்ணலாம்? அப்பா பிதாவே. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணீங்க தெரியல. அதுதான், ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா கிட்ட நாம் கேட்கணும், தைரியமா நாம் கேட்க வேண்டும். புரியுதுங்களா? ஆகினாலே பிரியமானவர்களே, அவர் மாம்சத்தில் வந்தார். அதே யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசுவே என்னவா இருக்கிறார்? சத்தியமாக இருக்கிறார். அவரே வார்த்தையா இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின அந்த சத்திய தேவனை குறித்து சாட்சி சொல்ல வந்தார். 18:37 யோவான் 18:37 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் யாரை குறித்து சாட்சி சொன்னாரு? பூமியில மனிதனாய் வந்து தன்னை அனுப்பின சத்திய தேவனை குறித்து, சத்தியமுள்ள கடவுளை குறித்து சாட்சி சொல்ல வந்தார். ஆனா இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா சாட்சி என்ற பேர்ல அவங்களுக்கு குறித்தே சாட்சி சொல்லிட்டு, நீ எப்படின்னா என்ன பிரயோஜனம் என்ன? அதனால நீ எப்படின்னா என்ன? இப்ப எப்படி இருக்கு? ரைட், ஓகே, நல்லது. இதுக்கு காரணம் யாரு? இதற்கு காரணம் யாரு? நீ இப்படி இருக்கிறது காரணம் யாரையா? அவனை சொல்லியா சாட்சின்னா உன்னை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்கிற? நான் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் சத்தியமுள்ள தேவனாகிய கர்த்தர் கடவுள், அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்து என்ற சத்தியம் உள்ளவர். அவருடைய மரணத்தின் மூலமாய் தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். எப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறேன்? அப்படி நான் எப்படியோ இருந்தேன். இப்போது நான் நீங்கள் மதிக்கக்கூடிய, நீங்கள் என்னை இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே நான் இருப்பதற்கு காரணம் யார்? அவரை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும். அவர்தான் சத்தியவரர். ஆகினாலே இவ்வுலகத்துக்கு அவர் வந்ததாலும் அவருடைய நோக்கம் அதுதான் என்பதையும் அவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். நான் எதுக்கு வந்தேன் என்று சொல்லிட்டார். அதே போலதான் நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய அந்த போதனையிலே நமக்கும் அது வாழ்க்கையா அமைந்து விட்டது. நமக்கு அது ஊழியமாய் அமைந்து விட்டதுங்க. தனியா போதிக்க வேண்டியதில்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் எதற்கு வந்தனோ அதுக்காக தான் நீங்களும் இந்த உலகத்துல உங்களை நான் தெரிந்து கொண்டேன். புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். அவன் எத்தனை பேர் புறப்பட்டு போயிருக்கோம்? அது அவங்களுக்கு தானே சொன்னாரு 12 பேருக்கு. நமக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே நாம் புறப்பட்டு போக வேண்டும். இருளில் இருக்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு அழைக்க நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். நம்ம இன்னும் இருளிலே இருந்தால் என்ன அர்த்தம்?
புறப்பட்டு போக வேண்டும். அண்ணன் நான் செவப்பட்டில் ஊழியர் செய்யும்போது எல்லாரும் வருவாங்க, அப்படியே டீமா வருவாங்க. எனக்கு இன்னும் பசுமையா இருக்குது அந்த நினைவுகள். குடும்ப ஐக்கிய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க அடிக்கடி. அப்போதுலேருந்து நான் இவங்களை வாலிப பருவத்திலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு அப்பவே எனக்கு டச் ஆச்சு. மனுஷன் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வர்றாரு, அதுவும் எதை கூட்டத்துக்கு, குடும்ப ஐக்கிய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்படி விசுவாசத்தை நான் பார்த்தேன். பிள்ளைகள் மேல், வாலிப பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை நான் பார்த்தேன். அன்றிலிருந்தா எனக்குள்ள அவர் மேல ஒரு மரியாதை, ஒரு அன்பு அதிகமானது என்னிடத்துல. அதனால்தான் அதிலிருந்தா நாங்கள் லிங்க் ஆகணும், தொடர்பாகணும். சாகர வரைக்கும் அவர் என்னோட பேசிட்டு இருந்தார். அதிகமா எதிர் பேசுவார், சத்தியத்தை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து தான் விசாரிப்பார். முகதாட்சியே கிடையாது, முகதாட்சியே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அவரால் வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? முகதாட்சியே பார்க்க கூடாது. தப்புனா தப்புதான், தப்புனா தப்புதான். ஆகினாலே இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட தெரியுங்களா? இதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்புல என்ன இருக்கிறது? தேவ பலன் இருக்கிறது. அந்த ரட்சிப்பில தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை இருக்கிறதுங்க. அதுல பவுல் எழுதுகிறார் ரோமாபுரி சபையாருக்கு 1ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையில எழுதுகிறார், யூதராயினும் கிரேக்கராயினும் ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது? நற்செய்தி. இப்படிப்பட்ட பலன் வாய்ந்த நற்செய்தி நாம் சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் சொன்னா நாம யாருன்னு இன்னும் நாம அடையாளப்படுத்தாம இருக்கிறோம். நாம யாரா இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தாமல் நாம் இருக்கிறோம். ஆகினாலே மனிதர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அதனால்தான் நம்மை என்ன அழைக்கிறது வேதம்? பரிசுத்தவான்கள். நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. இந்த வார்த்தை எல்லாம் வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இந்த வார்த்தை கிடையாதுங்க. உங்களுக்கு எனக்கு தாங்க அந்த வார்த்தை. எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா? எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இது? இல்லையா? அதுதான் பெருமை. உலகத்துல யாருக்குமே இல்லையா? எனக்கு தான். யாரு? பரிசுத்தவான். ராஜிக ஆசாரிய கூட்டம், தேவனுடைய ஜனங்கள், அவருடைய சந்ததி. நாம் யாருடைய சந்ததி? தேவனுடைய சந்ததி. நாம் எல்லோரும் தேவனுடைய சந்ததி. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, சீக்கிரம் வாசி. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னங்க? நான் இப்போது உங்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்தினால, அந்த சத்தியத்தினாலே நீங்க என்ன ஆயிட்டீங்கப்பா? இதை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? சுத்தம் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது நாம் சுத்தம் உள்ளவர்கள், நாம் சுத்தமாக்கப்பட்டவர்கள். அதிலே 17:17 பாருங்க. யோவான் 17:17 உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். அதுங்களா? ஆகினாலே அப்ப நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? எதை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு ஒரு வார்த்தை அங்க பதிவு செய்யறார். என்னன்னு கொஞ்சம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. ஆகையால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள், இல்லையா? ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, மாயம் அற்ற,
அப்படின்னா மாய்மாலம் பண்ணாதேன்னு அர்த்தம், வேஷம் போடாதேன்னு அர்த்தம். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, எதனாலே? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆவியின் ஏவுதலினாலே பேசப்பட்ட அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் ஒரு ஐடென்டிஃபை பண்ணார், கரெக்டா சொல்றார் பேதுரு. ஆமோ என்னவாயிட்டு இருக்கிறோமா? சுத்தமாயிட்டோம். கொண்டபடியால் நீங்க எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயத்தோட ஒருவர் வரையில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஏன்? நான் சுத்தமானவன், அதனால என்னோட அன்பு சுத்தமாயிருக்கும். நான் செலுத்துகிற அன்பு சுத்தமான அன்பாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இந்த பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிப்பது அவசியமா இருக்கிறது. ஆகையால் இல்லையா, ஆகையால் என்ற வார்த்தையை அங்கு வைக்கிறார். நாம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் நாம் எப்படி இருக்கணுமா? இல்லைங்களா? ஆகினாலே அன்பானவர்களே, சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் வசன ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தை கையில் பிடித்திருக்கிற ஒருவர் ரட்சிப்பின் வல்லமையை பிடித்தவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இது நீங்க ஏத்துட்டு இருக்கீங்களே எனக்கு தெரியாது, ஆனா நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதில் யாருக்குமே பேடாக பேசிட்டு இருக்கிறோம். அதுல வல்லமை இருக்கிறதுங்க, சத்தியத்திலே வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. ரட்சிப்பின் வல்லமை என்னுடைய கரத்திலே நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப என்னிடத்துல என்ன இருக்கிறது? என்னிடத்துல எதை கொடுத்திருக்கிறார் தேவன்? நற்செய்தி என்கிற வல்லமையை என்னிடத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? வல்லமை உள்ளவனாய், வல்லமை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சிந்தையிலே வைப்பது அவசியமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை, இந்த ரட்சிப்பின் வல்லமையை சரியாக பயன்படுத்தினால் கிறிஸ்துவுக்கென்று அநேக ஆத்துமாக்களை நம்மால் ஆதாயப்படுத்த முடியும். சரியா போய் சொல்லணும். இந்த நற்செய்தியினால் சரியாய் சொன்னாலே போதும். அநேக ஆத்துமாக்களை நம்மை கொண்டு ஆதாயப்படுத்துவாருங்க. ஏன்? என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது. எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தொடக்கூடாது, இருந்தாலும் தொட வேண்டிய சூழ்நிலை பட்ட அப்பப்போ வந்து வல்லமை உள்ளவர், திரு தர்ஷனம் பெற்றவர், அந்நிய பேர் இல்லை, நம்ம தான் அதுக்கு சொந்தக்காரங்களே. நாம தான் நாம சொல்லதில்லை, சொல்லக்கூடாதானா? ஆனா எதை சொல்லணும்? அவர்கிட்ட வல்லமை இருக்குதுன்றா. நம்ம இடத்துல இருக்குது வல்லமையே, அவங்க கிட்ட இல்லைங்க. வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? வல்லமை உள்ளவளாய் நான் இருக்கிறேன். ஆகினாலே ஒரு பாவியை தேவனோடு ஒப்புரவாக்கும் திட்டத்தில் நற்செய்தி போதகர் ஒரு வல்லமை உள்ள கருவியாக தேவன் அவரை பயன்படுத்துகிறார்கள். புரியுதுங்களா? ஆகினாலே அன்பானவர்களே, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 4:7 இந்த வல்லமை இல்லையா, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை என்றார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாலே உண்டாததல்ல, எங்களாலே அது உண்டாகவில்லை. இவன் எப்படி? தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறிந்து இல்லையா விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நற்செய்தி என்னவா இருக்கிறது? ஒரு பொக்கிஷங்க, அது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மண்ணான மனிதர்களாகிய நாம் இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைக்குள் அதை வைத்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் சரி போயிட்டே இருக்கணும், சொல்லணும். ஏன் இல்லை, உனக்கு என்ன சொன்னாங்க? அதே
சொல்லு. புதுசா சொல்லிட்டாங்களா? உனக்கு நீ ரட்சிக்கப்பட உனக்கு என்ன சொன்னாங்க அதே சொல்லுப்பா. அடுத்தவங்களுக்கு ஒழி போச்சு. அப்படியா? இல்ல கிடையாது. உனக்கு என்ன சொன்னாங்க அது உன் மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு இந்த நற்செய்தியில இதெல்லாம் சொன்னாங்க அதே சொல்லு. இத மைண்ட்ல இருந்தா சிந்தையில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்தில் எழுந்து கேட்டா கூட சொல்லணும் நற்செய்தியை. புரியுதுங்களா? ஆகினாலே மார்க் 16ஆம் அதிகாரம் 15 வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த உன்னதமான சத்தியம், இந்த உண்மையை நாம் மறைத்து வைக்க கூடாது. அது ஒரு தாளந்துங்க. நற்செய்தி என்கிற தாளந்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்தை நான் இரட்டிப்பாக மாற்றுவது என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஒரு தாளந்து வாங்கி புதைச்சு வச்சானே அவனை போல இருக்கக்கூடாது, அவனை போல நாம் இருக்கக்கூடாது. ஆக இரட்டிப்பாய் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள நற்செய்தியை அறிக்கிற போதகர்களாய் நாம் புறப்பட்டு செல்வோம். ஆகினாலே அன்பானவர்களே, இந்த நாளிலே சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு செய்தி மூலமாய் நாம் அநேக வார்த்தைகளை, தெளிவான வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நம்முடைய சிந்தையில வைத்து இனி ஒரு நாட்களை கூடி சீக்கிரம் இந்த இடத்தை இடிச்சு கட்டலாம். என்னது? கூடி சீக்கிரத்தை இந்த இதை இடிச்சு பில்டிங்கா கட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்களும் தானும் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றவர்களா இருந்தால் அந்த வல்லமை உள்ள நற்செய்தியை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இடம் ஃபுல்லாச்சுன்னா போதும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இடிச்சு கட்டிடுவோம். தேவன் செய்வார். அவருடைய வேலை நாம் செய்யும் போது நம்முடைய வேலை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் பொறுமைக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்து அநேக நாட்களுக்கு பிறகு உங்களோடு தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுடைய சகோதரர் அடுத்த வாரம் சொன்னாரு. இன்னைக்கு இந்த வாரம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நான் பேசும்போது ஏன் சொன்னா, இதுக்கப்புறம் நான் எத்தனை மாசம் வரணும்னு தெரியாது. ஏன்னா மறுபடியும் என்னுடைய கைத்தொழிலை நான் ஆரம்பிக்கணும்னு பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஒரு கடையை யாழ்ப்பாணத்தில் வைத்து நடத்தபடியாக வேண்டும். ஏன்னா இந்த கைனாலே பிரயாசப்பட்டு வேலை செய்ய தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். வயசு ஆகலாம், ஆனால் பலன் இருக்கிறது. அதை மறுபடியும் செய்யணும், அதை கொண்டு ஊழியத்தை செய்யணும். அதுதான் நான் அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். ஏற்கனவே அப்படிதான் இருந்தேன். அதெல்லாம் ஒரு 4-5 மாசத்துக்கு வெளியே எங்கே போகிற மாதிரி இல்லை. அதனால அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனையில அடியானையும் மனைவியும் அண்ணன் எங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தேவனை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரமாக சங்கீதம் 119, 142ஆம் வசனம், 160ஆவது வசனம், சத்தியம் என்றால் என்ன? உங்களுடைய வேதமே சத்தியம். முதலாவது சத்தியம் என்றால் உண்மை. சகோதரர் சொன்னது போல நாம் என்ன தெரிந்து கொண்டோம், என்ன கேள்விப்பட்டோம், நமக்கு என்ன போதித்தார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு நாம் என்ன அடிப்படையான சத்தியங்களை ஊழியர்கள் நமக்கு போதித்தார்கள், அதை தெரிந்து கொண்டே நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதே ஒரு நற்செய்தியாக, சுவிசேஷமாக, ஊழியமாக
எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்றால் நற்செய்தி, நற்செய்தி என்றால் சுவிசேஷம், சுவிசேஷம் என்பது ஊழியம். இவ்வளவுதான். பெரிய ஒன்று இதுக்காக வேதாகம கல்லூரியை படித்து 3 வருடங்களை நிறைவு செய்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வந்து நீங்கள் எந்த பைபிள் காலேஜுங்களை படித்தாங்கன்னு சொல்றதை காட்டிலும் அது இன்னும் அதிகப்படியான வேதத்தின் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. ஆனாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் எங்கே படித்தார்கள், எங்கே சர்டிஃபிகேட் வாங்கினார்கள், அவர்கள் எங்கே கிராஜுவேஷன் பெற்றுக்கொண்டார்கள், இன்னும் அதிகப்படியான வேதத்தை தெரிந்து கொள்வதற்காக இது உறுதியாக இருக்கிறது. அநேக வேதாகம கல்லூரி படிக்காமலே கூட ஊழியர்களை செய்கிறார்கள். தேவன் கொடுத்த அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு. இந்த நாளில் கூட நற்செய்தி என்னும் தாளந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் சிறப்பாக நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சுவிசேஷமாக, ஊழியமாக என்ற தலைப்பிலே சகோதரர்கள் பேசினார். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது, உணர்த்தும்படியாக இருக்கிறது. நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக அநேக வசனங்களை புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலும் போயிட்டு காட்டினார். இந்த உபதேசத்தை கொண்டு வந்த சகோதரர் ஜோசுவா செல்வமோனுக்கு ராமாபுரம் கிறிஸ்துவ சபை சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்னபடியே ஒரு சொந்த தொழிலை செய்யும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே அநேக பிரஜாதியான மக்கள் வியாபாரங்களை செய்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய வசதிகளை படைத்துள்ளாக இருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்துவ சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் வளரக்கூடாது, வாழக்கூடாது? இது போன்ற பொருளாதாரங்களிலே பெரிய நிலைமைக்கு ஏன் வரக்கூடாது, வாழ வேண்டும் என்பதுதான் மிகவும் ஆசையாக இருக்கிறது. தேவன் அவர் எடுக்கும் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து இன்னும் அநேக பேர்களுக்கு அவர் உதவி செய்வோம். இன்னும் அதிகப்படியான விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கும் கூட எல்லா வகையிலும் பரலோகத்தின் தேவன் அவருக்கு உதவி செய்வார்கள். மீண்டும் சகோதரருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் கட்டளை பதிவுக்கு நாம் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்திருந்து நமது கலைஞர பாடல் புத்தகத்திலே பாடல் 9 என்ற பாடலை நாம் பாடி கட்டளை கொண்டு கடந்து செல்வோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோகத்தோடழியாதியம் தூய கல்வாரியின் அன்பை அந்திரவே, மாயலோகத்தோடழியாதியம் தூய கல்வாரியின் அன்பை அந்திரவே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடு கருந்தனை மீட்க அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை,
எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அமர்வோம். நாம் கத்தோலிக்க கடவுளும் இந்த வாரத்திற்கான கத்தோலிக்க நாட்டிற்குரியாக நமது பிரார்த்தனை சபையின் ஊழியரும் சகோதரமான இளையராஜா அவர்களும் ராமபுரம் கிறிஸ்துவ சபை சார்பாக அவர்களும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஈவை நமக்கு கொண்டு பண்ணினார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாக இருப்போம். வார்த்தை நமக்குள் இராது. அன்பானவர்களே, எப்பொழுதாவது தான் இந்த வாய்ப்பு அடியருக்கு கிட்டுகிறது. கர்த்தருடைய பந்தி நடத்துகிற ஒரு வாய்ப்பு. கர்த்தருடைய பந்தியினுடைய அவசியத்தை சபையார் முதலாவதாக உணர வேண்டும். MTTS என்று சொல்லப்படுகின்றதான மெட்ராஸ் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேயின்படி அநேக பெண்களுக்கு கர்த்தருடைய பந்தியின் முக்கியத்துவம் தெரியவில்லை என அந்த சர்வே சுட்டி காட்டுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பந்தியினுடைய அருமையை ஒரு கிறிஸ்துவின் சபையில் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 3 முக்கியமான தன்மைகளை அங்கே சுட்டி காட்டுகிறது. 1, 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், அது உங்களுக்காக பிற்கப்படும் சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்பது முதல் கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவதான காரியம் 26ஆம் வசனத்திலே பதிவாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது. ஆக இந்த 3 முக்கிய காரியங்களுக்காக நினைவு கூறவும், அவருடைய மரணத்தை தெரிவிக்கவும், தன்னைத்தானே சோதித்தறியவும் கர்த்தருடைய பந்தியின் அவசியம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை பொதுவாகவே என நினைக்கிறார்கள் மார்க்கெட்டினர். அதை மாசத்திற்கு ஒரு முறையும் முதல் வாரத்திலேயும் பல்வேறு CSI போன்ற சபைகளிலே அவை அந்த ஐயர் வந்தால் கொடுப்பதாகவும் அவர்களிடத்திலே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் வேதாகமத்தில் இல்லை. வேதாகமம் வாரத்தின் முதல் நாளிலே இதை செய்ய வேண்டும் என்ற தன்மைகளை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதி சபையார் இதிலே எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்ற வசனம்
எவ்வளவு ஆணித்தரமான காரியமாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 42வது வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் நிலைமை என்ன? விசேஷமாக சகோதரிகள் என்ன, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்படியே தங்கிடுவாங்க, 2 நாள் 2 வாரம், அவங்க எடுக்க மாட்டாங்க. அது குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அல்லது ஏதாகிலும் டூர் போவோமானால் டூருக்கு போறாங்க, அந்த டூருக்கு போற இடத்துல எங்களுக்கு ஒரு சபை சொல்லுங்க, நாங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் டூருக்கு போறோம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் திருமணத்துக்கு போறாங்க, நாங்கள் திருமணத்துக்கு போறோம், கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கிட்டோம், அந்த இடத்துல எங்காவது ஒரு சபை சொல்லுங்க, நாங்கள் போய் கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கிறோம், நாங்கள் அந்த மாதிரி அதில் கலந்து கொள்றோம்னு சொல்றாங்க. சில பேர் பார்த்தீர்கள் என்றால் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரியங்கள் ஒரு 4 வாரம் வரவில்லை, 4 வாரமும் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தருடைய பந்தி இருக்காங்க. காலையில் கூட ஒரு சகோதரர் மெசேஜ் அனுப்புறாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாமனார் இருக்கிறார், கூட இருக்கிறேன், எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அவர் நல்லா தான் இருக்காரு. நீங்க கர்த்தருடைய பந்தி கண்டிப்பா எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். சகோதரர்களே, ஒரு வாரம் கூட கர்த்தருடைய பந்தியை நீங்கள் மிஸ் செய்வது உங்களுக்கு அந்த அருமை பெருமை தெரியவில்லை, அது உங்களுக்கு புரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக MTTS எடுக்கப்பட்ட சர்வேயின்படியாக கர்த்தருடைய உண்மைத்தன்மைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு டூரோ, இன்னைக்கு ஒரு கல்யாணமோ, இன்னைக்கு உங்களுடைய சொந்த அலுவலோ எதையுமே பார்த்தீர்கள் என்றால் இந்த கர்த்தருடைய பந்தியின் அருமையை நீ புரிந்து கொள்வாயானால் நீ கண்டிப்பாக செய்ய மாட்டாய். There's no tour, there's no function, உன்னுடைய எந்த ப்ரோக்ராமும் இருக்காது, நீ சபையில் இருக்காது. சில வேளையில் ரொம்ப எப்பாவது ஒரு முறை அத்தி கொடுத்தா போல அப்படி இருந்தா தான் அது கர்த்தருடைய பந்தி, அதனுடைய அருமை தன்மை. நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்களே பார்த்தீர்கள் என்றால் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. 6 முதல் 7 வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு இடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் காத்திருக்கிறார்கள், இதனுடைய அருமை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய பந்தி என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு காரியம் உலகத்திலேயே. இந்த உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவருடைய மரணம் நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்வு நமக்கு அடுத்த ஒரு மரணத்திற்கு பின்பும் அவருடைய கூட என்றென்றும் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை செய்திருக்கிறது. கர்த்தருடைய பந்தி இல்லை என்றால் நாம் கர்த்தரிடத்திலே பிதாவிடத்திலே சேர்வதற்கான ஸ்லாக்கியம் நிச்சயமாக கிடைக்காது. கர்த்தருடைய பந்தியை நாம் அவ்வளவு விசேஷமாக ராமாபுரம் சபையார் நினைக்க வேண்டும். சிலர் இது குறித்து எந்த அக்கறையும் இல்லை. சிலர் எத்தனையோ வாரங்கள் கழித்து இங்கே வருகிறார்கள், அவர்கள் மறுபடியும் வந்து கர்த்தருடைய பந்தியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வராத வாரத்திற்கெல்லாம் என்ன பதில் சொல்வது? நீங்கள் தான் பதில் சொல்லுங்க. தேவனையும் தேவனுடைய ஆழமான சத்தியத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய அன்பின் பார்த்தீர்கள் என்றால் ஆழத்தையும் உயரத்தையும் உணராதிருக்கிற ஒரு மனிதனாலே தான் இதை செய்யாமல் இருக்க முடியும். அதுதான் சொல்லுகிறார். அவருடைய அன்பின் ஆழம் என்ன, அது உயரம் என்ன, அகலம் என்ன பார்த்தீர்கள் என்றால் உன்னுடைய நீளம் என்ன என்று ஒருவன் உணர்ந்திருப்பானால், சத்தியத்தை உள்வாங்கி கொண்டிருப்பானால் தன் வாழ்க்கையிலே இந்த நாள் நிச்சயமாக அவனுக்கு வேறொரு பணிகளை மேற்கொள்ள வாய்ப்பே கிடையாது. உயிர் போனாலும் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய பந்தியை நான் எடுப்பேன், நான் எடுத்துவிட்டு தான் அந்த காரியத்தை செய்வேன். ஏதோ ஒரு நாள் வாழ்க்கையிலே இப்படி நான் எங்கேயாகிலும் அவசியமாக சென்றால் மாத்திரமே நான் மற்ற ஒரு காரியத்தை செய்வேன், நான் இப்படி செய்ய வாய்ப்பில்லை என்று நான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு பிரபல ஊழியக்காரரிடத்திலே பேசினார். நாளைக்கு எங்களுடைய சபையை சேர்ந்தவர் ராமாபுரம் வருகிறார், அவருக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்கணும்னு சொன்னார்.
அப்படிங்களா? எந்த இடத்துல தங்கியிருக்கார்? அவர் லாட்ஜில் தங்கியிருக்கார். லாட்ஜில் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஓ, லாட்ஜில் தங்கியிருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, என்னதுக்காக வந்துக்கிறாருன்னு கேட்டேன். அவங்க பையன் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்திருக்கிறார். காங்கேயம் பகுதியில் இருக்குது. அவர் வந்து அந்த பையன் ஸ்போர்ட்ஸுக்காக அங்கே இருக்கிறாங்க. போய் விளையாடிட்டு லாட்ஜுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் போய் கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், ராமாபுரம்னா அந்த ராமாபுரம் வேற, எங்களுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? 50 கிலோமீட்டர் வரும். நாங்கள் அருகில் இல்லை. இருந்தாலும் லாட்ஜில் போய் எதுக்கு கத்தோலிக்க பந்தி கொடுக்கணும்? ஏன் அவர் வந்து கத்தோலிய இந்த அருமையான பையன் போய் விளையாட போகிறா, அவர் வந்து சபைக்கு அட்டன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ரொம்ப அந்த சபையாரை கொடுத்து அவர் மேன்மையாக சொல்லிட்டு இருக்காரு. அதை இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரியாரா, இயேசு கிறிஸ்துவோட உணவு இருந்தவரா, லாட்ஜில் போய் இதை நம்ம எத்துமை கொடுக்கணுமா? சபையினுடைய அந்த ஒழுங்கிலே தான் நாம் இதை கொடுக்க வேண்டும். நான் ஒரு சகோதரனை கூட சொன்னேன், இப்படி கத்தோலிக்க பந்தியினுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போய் செல்வதை சவறு. நேற்று கூட ஒரு சகோதரனை நான் பார்த்தேன். அந்த சகோதரன் 4 வருஷமா அவங்க அம்மா சபை முடிஞ்ச உடனே ஒரு டப்பாவில் கத்தோலிக்க பந்தி வாங்கிட்டு போயிட்டு, பையன் இவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அவர் சர்ச்சுக்கு வரலாம் மாட்டாராம். கத்தோலிக்க பந்தி எடுக்கலன்னா அவர் நடந்து போயிடுவார்னு இந்தம்மா நம்புகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் நல்லா குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் துவைச்சிட்டு ஃப்ரீயாக இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்தா, எப்பா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாப்பா சரியா, நான் கூட ரைட்டு அவங்க அம்மாக்காக போட்டிக்கிறார். இப்படின்னு அவசியமா இப்படி குத்து அனுப்புகிறாங்களே அந்த சபையில், அது எவ்வளோ பெரிய 4 வருஷமாக குத்து அனுப்பிச்சுக்கிறான். என்னங்க அவருக்குன்னு சொன்னால், அவர் சபை வரத்துக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, நான் கத்தோலிக்க பந்தி எடுக்கலன்னா அவர் செத்து விடுவார். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வாரத்துக்கு போயிட்டு இதை குத்திட்டுருக்காங்க. கத்தோலிக்க பந்தியினுடைய தன்மைகளை உள்வாங்கிக் கொள்வது, என்னுடைய அருமை பெருமைகளை உள்வாங்கிக் கொள்வது, உறுதியாய் கருத்திருந்தார். வேற என்ன வேலை உங்களுக்கு இது என்ன இருக்காங்க? கத்தோலிக்க பந்தி மட்டும் இல்லைன்னா இந்த இவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. பைபிள் ஸ்டடினா வரமாட்டாங்க. கத்தோலிக்க பந்தியின் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது. கொஞ்சம் பயம் தான் இருக்குது அது கூட. ஆனால் அது மேலே எவ்வளோ பயம் இருக்கணும்? நிறைய பயம் இருக்கணும், நிறைய பயபக்தி இருக்கணும். அப்போதான் உனக்கும் இயேசுநாதருக்கும் தொடர்புன்னு வசனம் பேசுகிறது நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இதை இன்று எடுக்கிறாயானால் இதை பாக்கியசாலி என்பதை நான் சொல்கிறேன். இதை எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு அருமையான தருணம் என்று சொல்லுவோம். தேவன் இந்த தருணத்திலே பங்கு கொள்ள உங்களை கிருபை செய்வாராக. அப்பத்திற்காக ஒரு சகோதரர் நீங்கே கடந்து வந்து ஜெபித்தருடையாக ஒரு சகோதரனை அனுப்பி அழைக்கிறேன். நாம் டேனியல் எடுத்துருவாங்க. ஜெபம் செய்வோம். மரங்களும் நீடிய சாந்தமும் எங்கள் தொடர்பு நடத்துகிறாரு. தகப்பனை இந்த கடந்த காலம் முழுவதும் என் கண்ணி மீட்டும் பாதுகாத்து இந்த நாளே மரணிக்கும் இந்த திருநாளே உண்மை ஆளுநரும் உங்களுடன் தோற்று காட்சி தகப்பனை அற்ப நேசமாக நீ எங்கள் மேற்கொண்டு அனுமதிக்குமாறு உங்களுடைய விளையாட்டு குமாரனை பாவமாக பாவமாக்கி அந்த தோரசலில் ஒப்பு கொடுக்கிறையா. அப்போது ஜாதிகாலும் உண்மை அழைத்த போது சரியமாக கேட்கப்படுத்தவர்களே அதை நினைவுக்கு டாக்டர் ஆசிரியர் இதில் கையில் நாங்கள் அபாத்திரமாய் வாழ்வதற்கு பாத்திர மணக்காரும் தோப்பை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு செய்யும் உங்களுடைய தயவு எங்களோட காத்து நிறுத்தும். எங்களுக்காக மறைத்து அறப்புறம் மற்றும் மூடராகிய கல்வாய் நகர் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தில் கெஞ்சி மாநாடு இருக்கும் திருநெல்வேலி ஜாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசுவானவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அர்த்தத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்துக்கூடிய சிஷ்யர்களுக்கு நன்றி நாம் செய்வோம். இதற்காக உதவி செய்ய முடியாத 2 அந்த சகோதரர்களை நான் அழைக்கிறேன்.
பாத்திரத்திற்காக ஜெபம் செய்தபடி ஒரு சகோதரனை நான் நடத்துகிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக இந்த வாரத்தின் முதல் நாள் பிதாவே, நாங்கள் சபையாராக சபையிலே கூடி உம்முடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நீ கிருபை செய்திருக்கிறார் பிதாவே. உம்முடைய குமாரன் எங்களுடைய பாவக்குற்றங்களுக்காகவும் உலகத்தின் பாவக்குற்றங்களுக்காகவும் பிதாவே, கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் சாயலாக எங்களுக்கு ராத்திரி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை மனம் பண்ணும்போது தங்களை தாங்களே நிதானித்து சோதிக்கிறது. இந்த ரத்தத்தை பானம் நீ கிருபை செய்கிறோம் அவங்களை சொல்லிக்கிறோம். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரன் எங்களுடைய ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இரண்டு சகோதரர்கள் இதற்காக உதவி சேர்த்தபடி உங்களை நான் அழைக்கிறேன். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதன்படி நாம் செய்வோம்.
நாம் காணிக்கை பகுதிக்கு செல்வோம். காணிக்கை என்பதை அநேகர் உள்வாங்கிக் கொள்ளாமலே இருக்கிறார்கள். இந்தியாவில் பெரும்பாலான கிறிஸ்டின் சபையார் பரலோகம் செல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது. காரணம், அவர்கள் வருமானத்திற்கு ஏற்ற காணிக்கை கொடுக்கவில்லை, கொடுக்க பழகிக் கொள்ளவில்லை. இந்த சபைகள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு நடக்கும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கின்றதான வருமானத்திலே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது வசனம் திட்டமாக சொல்கிறது. இப்படிப்பட்டதான காணிக்கைகளை தேவன் விரும்புவதாக இருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அவருடைய நீதி என்பது அவருடைய வசனம் தான். இந்த வசனம் அவருடைய வருமானத்தின் முதல் பலனை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய வசனங்கள் இருக்கிறது. இங்கே ஆபேல் மற்றும் காயின் ஆகிய இருவரையும் குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆபேல் மரித்தாலும் இன்னும் பேசப்படுகிறார். இந்த காரியத்தில் பேசப்படுகிறது. ஏன் ஆபேல் அப்பேற்பட்டதான பேசும் பொருளாக மாறிவிட்டார்? ஏனென்றால் அவர் காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலே தேவன் எப்படி கொடுத்தால் அதை அங்கீகரிப்பார் என்ற தன்மைகளை உள்வாங்கி இருந்தார். அவர் கொலை செய்யப்பட காரணமாக இருந்ததும் அதுதான். ஏனென்றால் தேவன் அதை அங்கீகரித்தார். உன் காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லிய அந்த தன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு செய்ய வேண்டும். இயேசு என்கின்ற மாபெரும் தேவன் குள்ளராகிய சொகையு அவர்கள் ஏறியிருந்த மரத்தின் கீழே நின்று விட்டார். சகேயுவே, நீ இறங்கி வா, நீ என்னை பார்க்கத்தான் ஆசைப்பட்டாய், ஆனால் இன்று உன் இல்லத்திற்கே வருக நான் விருப்பமாகிறேன். இந்த ஒரு வார்த்தை அதை மிகவும் நெகிழ செய்தது, மனம் மாற செய்தது. அவர் வீடுக்கு செல்வதற்கு அந்த இடைப்பட்ட நேரத்திலேயே அவர் முடிவெடுத்தார். நான் ஏதாயிலும் தவறாக அநியாயமாய் பெற்றதுண்டானால் 4 மடங்காக நான் அதை திருப்பி செலுத்துகிறேன் என்று ஒரு சிறிய மனமாற்றம் அங்கிருந்ததை பார்க்கிறோம். கொர்நேலியு என்கின்ற ஒரு புறஜாதியான மனுஷனிடத்திலே தேவன் இரக்கம் கொள்வதற்கு என்ன காரணம்? ஏன் அவரிடத்திலே இப்பேற்பட்டதான காரியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது? அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகவே தேவன் அவரை பார்த்தார். விசேஷமாக ஒரு விதவை 2 காசுகள் தான் இருக்கிறது. அந்த 2 காசுகளையும் தேவனுக்காக கொடுத்ததை தான் தேவன் பதிவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வருமானங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கேற்ற காணிக்கைகளை கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இதை சொல்ல வேண்டியது ஊழியக்காரருடைய பணி. நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அவை காதிலே தான் விழுவோம், நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வது உங்களுடைய பணி. ஆகவே தேவனுடைய சட்டத்தை கைக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனிவரும் நாட்களிலே கிறிஸ்துவின் சபைகள் ஊழியக்காரர் இருக்க வேண்டும், அவருக்கு கூடிய வருமானங்கள் தர வேண்டும் என்றால் காணிக்கை கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு 10 ரூபாய் நாம் கொடுத்து விடலாம் சபைக்காக என்று நினைப்பது அவர். உங்கள் வருமானங்கள் என்ன? இன்றைய நாட்களிலே ஒரு 25,000 ரூபாய்கள் என்றாலும் கூட ஒரு குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினம். அதற்கு குறைவான வருமானங்கள் இல்லை. அப்போ என்றால் அந்த கணக்கீட்டின்படி நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும்? 2,501 ரூபாய் என்ன பண்ணோம்? 2,500 ரூபாய் இதுதான் நீங்க சொல்றாரு. மேல கொடுக்கணும். இப்படி கொடுக்க முயற்சிக்கும் போதுதான் தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார், உங்களை மிகவும் அவர் நேசிப்பார். ஏனென்றால் அது சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். ஆகவே 2 சகோதரர்கள் முன் வந்து காணிக்கை பகுதியை எடுத்து கொடுக்கும்படி அவர்களை நான் மிகவும் ஆண்களும் கேட்டுக்கொள்கிறேன். 2 பேர் வாங்க சகோதரர்கள்.
அடுத்த கிறிஸ்துவன் சபையாருக்கு நன்றியை